நண்பு பிள்ளையே, உங்களின் செயல்கள் யாவையும் மன்னிக்கும் தன்மை உடையதாகவும் இரக்க குணமும் அரவணைப்பும் உள்ளதாக இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஏற்படும் வலிகளை நீக்கும் வலி நிவாரணியாக இருக்கும். சூரியன் உதிக்கும்போது ஏரி குளங்களில் உள்ள அனைத்து தாமரை மொட்டுக்களும் மலர்ந்து விடுவதில்லை. மலரும் தருவாயில் உள்ளவை மட்டுமே மலர்கின்றன. மற்றவை உரிய நேரம் வருவரை காத்திருக்க வேண்டும். ஆனால் அனைத்தும் விதிப்படி மலர்ந்தே ஆக வேண்டும். இந்த ஞானம் புரிந்தால் விரக்தி எங்கிருந்து வரும்? இரவிலே சூரியன் இல்லாததை வைத்து சூரியன் இல்லை என்று கூற முடியுமா? அப்படியே இல்லை என்று கூறினால் அது எவ்வளவு அவசர புத்தியோ அது போன்றதுதான் தனக்கு தெரியாததை இல்லை என வாதிப்பது. எல்லாம் எல்லாருக்கும் தெரிகின்ற நிலையில் அமைந்தது இல்லை இந்த உலகம். ஒரு சமயம் நாம் விரும்புவதையே இன்னொரு சமயம் வெறுக்கின்றோம். விரும்புவதாலோ வெறுப்பதனாலோ இவ்விரண்டில் இருந்தும் நாம் ஒதுங்கிவிட முடியாது. அதை போலவேதான் இன்பமும் துன்பமும் இரண்டையும் வேறாக பார்க்காமல் சமமாக பார்க்க கற்றுக்கொள்வதே ஞானம். இறைவனுக்கு உங்களது அப்பழுக்கற்ற அன்பையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தருவதை விட நீங்கள் காணிக்கையாக தரும் தேங்காய், பழம், உங்களின் தலைமுடி இவை உயர்ந்ததா என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்போதும் துன்பத்தில் இருப்பவனால் கடவுளை தேட மட்டுமே முடியும். அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டவனால் தான் கடவுளை உணர முடியும். ஓம் சாய்ராம்.